ஆவியானவரே, எங்க பாடல், எங்களுடைய ஆராதனை, எங்களுடைய செய்தி எல்லாம் என் தேவனுக்கு பிரியமா இருக்கணும். என் பரிசுத்தரே மை துதிக்கிற ராஜா. வானம் திறக்கப்பட்ட கூடாரத்துல தேவதூதரோடு பாடி ஆராதிக்க நீர் தந்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மணவாட்டி சபையில ராஜா, மணவாட்டிகளா எங்களை தெரிந்தெடுத்தீரே அப்பா, நாங்க உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. எத்தனையோ பேருக்கு கிடைக்காத பாக்கியத்தையும் சிலாக்கியத்தையும் எங்களுக்கு தந்தீங்களே ராஜா, நாங்க உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. பரிசுத்த ஆவியானவரே, நாங்க உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. பரலோக தகப்பனே, நாங்க உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே, இந்த காலை வேளையில ராஜா ஆவியானவரே, வானம் திறக்கப்படட்டப்பா. எங்க அப்பாவோட ஜெக்கினா மகிமை இந்த கூடாரம் முழுவதும் நிரப்பும்படியா நாங்க செபிக்கிற ஆண்டவரே அப்பா, துதிக்கிற ராஜா அப்பா. வருகையின் ஊழியம் அல்லவா ராஜா, மணவாட்டி சபை அல்லவா ஆண்டவரே. ஆவியானவரே மை துதிக்கிற ராஜா, உங்க மகிமை கூடாரத்தை மூடட்டும், உம்முடைய ஜெக்கினா மகிமை கூடாரத்தை மூடட்டும். ஆண்டவரே மை துதிக்கிற ராஜா. ஹல்லேலூயா. ஆவியானவரே மை துதிக்கிற ராஜா அப்பா, துதிக்கிற தகப்பனே. மணவாட்டிகளா எங்களை தெரிந்தெடுத்தீரே, நாங்க உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. எத்தனை பேர்கள் இருந்தாலும் மணவாட்டினுடைய அலங்காரம் வேறல்லவா. என் பரிசுத்த ஆவியானவரே மை துதிக்கிற ராஜா, நீர் எங்களை அலங்கரித்து கொண்டு வருகிறீரப்பா, எங்களை சுத்திகரித்து கொண்டு வருகிறீரப்பா. உம்முடைய வருகை சீக்கிரமா இருக்கிறபடியால் ஆவியானவரே நாங்க உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே நாங்க உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய அலங்கார வஸ்திரங்களை உடித்துக் கொள்ளவும், உம்முடைய வல்லமை தரித்து கொள்ளவும் ஆண்டவரே துதிக்கிற ராஜா, நீர் எங்களுக்கு கிருபை தரும்படியா நாங்க ஜெபிக்கிறோம். உம்மை போல மாறணும் ஆண்டவரே. ஆவியானவரே நாங்க உம்மை துதிக்கிற ராஜா அப்பா, உம்மை போல மாறணும் தகப்பனே அப்பா. உம்மை துதிக்கிற ராஜா அப்பா, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. உம்முடைய பரிசுத்த ரத்தத்தால் எங்களை கழுவிருங்கப்பா, எங்களை சுத்திகரிச்சிருங்கப்பா. எங்க வாயின் வார்த்தை எங்க அப்பாவுக்கு பிரியமா இருக்கணும். ஆவியானவரே உம்மை துதிக்கிற ராஜா. ஒரே ஒரு வசனத்தை நம்ம வாசிச்சாலும் அதை நம்ம கை கொள்ளணும். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் அந்த வசனத்தை பிரயாசப்படுத்தணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அக்கினியின் தேவன் எனக்குள்ளே இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சர்வ வல்ல தேவன் எனக்குள்ளே இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம தேவன் அக்கினியின் தேவன், அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அந்த தேவன் எனக்குள்ளே இருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. இந்த எலியாவின் தேவன் எனக்குள்ளே இருக்கிறார். இந்த எலிசாவின் தேவன் எனக்குள்ளே இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால நான் கலங்க மாட்டேன், வெற்றி எனக்கு தான். எத்தனை பேர் அதை விசுவாசத்தோட சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. நம்ம விசுவாசிக்கும் போதுதான் அது நம்ம பெற்றுக்கொள்வோங்கிற விசுவாசம் நமக்கு இருந்தா மட்டும்தான் நம்ம ஜெபம் கேட்கப்பட முடியும். ஹல்லேலூயா. கடமைக்காக ஜெபித்தோன்னு இருக்க கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி உற்சாகமாய் படிக்கலாமா? அக்கினியின் தேவன் எனக்குள்ளே இருக்கிறார், சர்வ வல்ல தேவன் எனக்குள்ளே இருக்கிறார். அக்கினியின் தேவன் எனக்குள்ளே இருக்கிறார், சர்வ வல்ல தேவன் எனக்குள்ளே இருக்கிறார். கலங்க மாட்டேன், நான் கலங்க மாட்டேன், வெற்றி எனக்கு தான். கலங்க மாட்டேன், நான் கலங்க மாட்டேன், வெற்றி எனக்கு தான். அக்கினியின் தேவன் எனக்குள்ளே இருக்கிறார், சர்வ வல்ல தேவன் எனக்குள்ளே இருக்கிறார். எலியாவின் தேவனே எனக்குள்ளே இருக்கிறார், எலிசாவின் தேவனே எனக்குள்ளே இருக்கிறார். எலியாவின் தேவனே எனக்குள்ளே இருக்கிறார், எலிசாவின் தேவனே எனக்குள்ளே இருக்கிறார். கரங்களை தட்டி உற்சாகமாய். கலங்க மாட்டேன், நான் கலங்க மாட்டேன், வெற்றி எனக்கு தான். கலங்க மாட்டேன், நான் கலங்க மாட்டேன், வெற்றி எனக்கு தான். அக்கினியின் தேவன் எனக்குள்ளே இருக்கிறார், சர்வ வல்ல தேவன் எனக்குள்ளே இருக்கிறார். சாத்தானின் சூழ்ச்சியெல்லாம் இந்த அபிஷேகம் முறிக்குமே, சாத்தானின் சூழ்ச்சியெல்லாம்
எங்க அபிஷேகம் உரிக்குமே. ஓ கலங்க மாட்டேன், நான் கலங்க மாட்டேன், வெற்றி எனக்குத்தான். கலங்க மாட்டேன், நான் கலங்க மாட்டேன், அபிஷேகம் எனக்குத்தான். அக்கினியின் தேவன் எனக்குள்ளே இருக்கிறார், சர்வ வல்ல தேவன் எனக்குள்ளே இருக்கிறார். ஓ அக்கினியின் தேவன் எனக்குள்ளே இருக்கிறார், சர்வ வல்ல தேவன் எனக்குள்ளே இருக்கிறார். என் பாத்திரம் அபிஷேகத்தால் அது நிரம்பி வழியுதே. என் பாத்திரம் அபிஷேகத்தால் அது நிரம்பி வழியுதே. ஓ கலங்க மாட்டேன், நான் கலங்க மாட்டேன், அக்கினி எனக்குத்தான். கலங்க மாட்டேன், நான் கலங்க மாட்டேன், அக்கினி எனக்குத்தான். எலியாவின் தேவனே எனக்குள்ளே இருக்கிறார், எலிசாவின் தேவனே எனக்குள்ளே இருக்கிறார். கலங்க மாட்டேன், நான் கலங்க மாட்டேன், வெற்றி எனக்குத்தான். கலங்க மாட்டேன், நான் கலங்க மாட்டேன், அபிஷேகம் எனக்குத்தான். அக்கினியின் தேவன் எனக்குள்ளே இருக்கிறார், ஓ சர்வ வல்ல தேவன் எனக்குள்ளே இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொன்னீங்க அந்த அக்கினியின் தேவன் எனக்குள்ள இருக்கிறார்? ஹல்லேலூயா. என்னுடைய பாத்திரம் அபிஷேகத்தால நிரம்பி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நான் குறைவுள்ள பாத்திரம் இல்லை. ஹல்லேலூயா. என்னுடைய ஆவிக்குரிய ஜீவிய பாத்திரம் நிரம்பி இருக்கிறது. ஹல்லேலூயா. கணுக்கால் அளவில்லை, முழங்கால் அளவில்லை, நீந்தி நீந்தி மூழ்கத்தக்க என்னுடைய பாத்திரம் நிரப்பப்பட்டு இருக்கிறதுன்னு எத்தனை பேர் உற்சாகமா அதை சொல்லி படிச்சீங்க? அந்த தேவன் எனக்குள்ளே இருக்கிறார், அந்த அக்கினியின் தேவன் எனக்குள்ளே இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் கலங்க மாட்டேன், நான் எதை குறித்தும் கலங்க மாட்டேன்பா. என் தேவன் எனக்குள்ளே இருக்கிறார். ஹல்லேலூயா. என் பக்கத்துல இல்லை, எனக்குள்ளே இருக்கிறார். ஹல்லேலூயா. என்ன ஒரே ஒரு பாடலை பாடி நம்ம ஆராதனைக்குள்ளாய் போகலாம். ஹல்லேலூயா. வாக்கு தத்தம் செய்தவர் வாக்கு மாறுமோ? ஒருபோதும் மாறாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவருடைய வாக்கு தத்தம் ஒருபோதும் மாறாது. ஹல்லேலூயா. வருடம் முடிய போகுது. ஹல்லேலூயா. இன்னும் ஒரே ஒரு மாசம் தான் இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள் இதுவரையில நிறைவேறாம இருந்தாலும் என் தேவன் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எப்பேற்பட்ட பிரச்சனைகள், பாடுகள், கஷ்டங்கள் வந்தாலும் கர்த்தர் நமக்குள்ளே இருக்கிறபடியால் ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவருடைய வாக்கு ஒருபோதும் மாறாதுன்னு சொல்லி கரங்களை தட்டி உற்சாகமா இந்த ஒரு பாடலையும் படிக்கலாமா? வாக்கு தத்தம் செய்தவர் வாக்கு மாறுமோ? வாக்கு தத்தம் செய்தவர் வாக்கு மாறுமோ? இல்லை இல்லை ஒருபோதும் இல்லை, இல்லை இல்லை ஒரு நாளும் இல்லை. ஓ இல்லை இல்லை ஒருபோதும் இல்லை, இல்லை இல்லை ஒரு நாளும் இல்லை. வாக்கு மாறாதவர் இயேசு, வாக்கு மாறாதவர், வாக்கு மாறாதவர் இயேசு, வாக்கு மாறாதவர். வெள்ளம் போலவே துன்பங்கள் எல்லாம் எந்த மீது பாய்ந்தாலுமே, நேசித்தவரும் சத்துருக்கள் போல மாறி என்னை எதிர்த்தாலுமே, வெள்ளம் போலவே துன்பங்கள் எல்லாம் எந்த மீது பாய்ந்தாலுமே, நேசித்தவரே சத்துருக்கள் போல மாறி என்னை எதிர்த்தாலுமே, இல்லை இல்லை நான் உடைவதே இல்லை, இல்லை இல்லை நான் நொறுங்குவதில்லை, இல்லை இல்லை நான் உடைவதே இல்லை, இல்லை இல்லை
நான் நொறுங்குவதில்லை. இயேசு என்னோடுதான், என் இயேசு என்னோடுதான், இயேசு என்னோடுதான், என் இயேசு என்னோடுதான். வாக்கு தத்தம் செய்தவர் வாக்கு மாறுமோ? இல்லை இல்லை ஒருபோதும் இல்லை, இல்லை இல்லை ஒரு நாளும் இல்லை, இல்லை இல்லை ஒருபோதும் இல்லை, இல்லை இல்லை ஒரு நாளும் இல்லை. வாக்கு மாறாதவர் இயேசு, வாக்கு மாறாதவர், வாக்கு மாறாதவர் இயேசு, வாக்கு மாறாதவர். காரிருள்களால் பாதைகளெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலுமே தரிசனங்கள் நிறைவேறிட தாமதங்கள் ஆனாலுமே, காரிருள்களால் பாதைகளெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலுமே தரிசனங்கள் நிறைவேறிட தாமதங்கள் ஆனாலுமே, இல்லை இல்லை நான் அஞ்சுவதில்லை, இல்லை இல்லை நான் கலங்குவதில்லை, இல்லை இல்லை நான் அஞ்சுவதில்லை, ஓ இல்லை இல்லை நான் கலங்குவதில்லை. இயேசு ஜீவிக்கிறார், என் இயேசு ஜீவிக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார், என் இயேசு ஜீவிக்கிறார். வாக்கு தத்தம் செய்தவர் வாக்கு மாறுமோ? வாக்கு தத்தம் செய்தவர் வாக்கு மாறுமோ? இல்லை இல்லை ஒருபோதும் இல்லை, இல்லை இல்லை ஒரு நாளும் இல்லை. வாக்கு மாறாதவர் இயேசு, வாக்கு மாறாதவர். ஆமென் இயேசுவே, உம்முடைய வாக்கு ஒருபோதும் மாறாத ஆண்டவரே. அப்பா உம்முடைய அழைப்பு ஒருபோதும் மாறாத ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்முடைய தரிசனம் ஒருபோதும் மாறாத ஆண்டவரே. ஹல்லேலூயா. எத்தனை வருடங்கள் ஆனாலும் என் தேவன் கொடுத்த தரிசனம் நிறைவேறும். இந்த ஊழிய பாதையிலும் நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் என் கர்த்தர் கொடுத்த ஒவ்வொரு தரிசனங்களும் நிறைவேறும். ஹல்லேலூயா. அவருடைய அழைப்பு நிறைவேறும். அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறபடியால், அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறபடியால், ஹல்லேலூயா. அப்பா நாங்க உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. என் பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லலாமா? ஹல்லேலூயா. அந்த அக்கினியின் தேவன் நமக்குள்ளே இருக்கிறார், அந்த சர்வ வல்லமை உள்ள தேவன் நமக்குள்ளே இருக்கிறார். நம்ம ஒவ்வொருத்தருடைய பாத்திரமும் அந்த அபிஷேகத்தால் ஒவ்வொரு நாளும் நிரம்பிக் கொண்டே இருக்கிறபடியால் அப்பா நாங்க உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் வாக்கு மாறாத தேவன், நீர் அழைத்தவர் உண்மை உள்ள தேவன். ஹல்லேலூயா. ஆண்டவரே நாங்க உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்னும் ஆராதனை பகுதியை ராஜா நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா. தூதரோடு ஆராதிக்கணும்ப்பா. ஓ ராஜா உம்மை துதிக்கிற ஆண்டவரே, உம்முடைய சத்தத்தை கேட்டு ஆராதிக்கணும்ப்பா. உம்மை தரிசித்து ஆராதிக்கணும்ப்பா. ஹல்லேலூயா. இன்னும் வார்த்தை மூல ராஜா என் கர்த்தர் கிரியை செய்யணும் ஆண்டவரே. ஒவ்வொரு வார்த்தைகளை ராஜா ஒவ்வொரு செவிகளுக்குள்ள போய் இருதயத்துக்குள்ள கிரியை செய்யணும் ஆண்டவரே. ஒரு வார்த்தை கூட உங்ககிட்ட வெறுமையாய் வரக்கூடாது ஆண்டவரே. அப்பா இந்த இடத்துல விதைக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் ஓ ராஜா அந்த இருதயத்துக்குள்ள அப்பா 90-100 பலன் கொடுக்கத்தக்க ஓ ஹல்லேலூயா. ஓ காதுள்ளவன் கேட்க கடவன் சொல்லி இருக்கிறீரப்பா. ஓ என் சபையில் ஆண்டவர் ஒவ்வொருத்தரும் கேட்கட்டும் ராஜா, அதன்படி நடக்கட்டும் ராஜா. உங்க நாம எங்களுக்கு மகிமைப்படணும் ஆண்டவரே. நாங்க உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நேரே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா. பெரிய காரியங்களை செய்யுங்க.